May I come in? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பல்வேறு வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான, மருத்துவம் சம்பந்தமான, இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ டெக்னாலஜிகள் சம்பந்தமான பல்வேறு பதிவுகளை நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் கூறு. இந்த உடலானது உடல் தத்துவத்தை சார்ந்த உடல் உலகம் எப்படி ஒரு 5 பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறதோ அதே போல தான் நம்முடைய உடம்பு கூட 5 பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்கள் நம்முடைய உடல்லையும் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுது, எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் உடல் தத்துவ கூறுகளோட ஒன்று இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இன்றைய காணொலி அமைய போகிறது. தொடர்ந்து பாருங்க. இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த உலகமானது எப்படி 5 பஞ்சபூதங்களை வைத்து இயங்குகிறதோ அதே போலதான் நம்முடைய உடல் கூறும் 5 பஞ்சபூதங்களை வைத்து இயங்குகிறது அப்படின்னு சொன்னேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதை நம்ம நிலமாக பார்க்கலாம், திடப்பொருள், அதனால் அது நிலமாக பார்க்கலாம். அதே போல் நீர்னு சொன்னால் நம்ம பருந்தக்கூடிய தண்ணீர். தண்ணீர் உடலுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம், பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா காற்று. காற்று நம்ம மூச்சு காற்று இல்லாமல் நம்மளால் சுவாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்படி சுவாசிக்கக்கூடிய காற்றை இயங்கக்கூடியது நம்மளுடைய லங்ஸு. ஸோ இந்த மூன்றாவதான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றை சொல்லலாம். காற்று 3வது பஞ்சபூதமாக நம்ம பார்க்கலாம். அதே போல் 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம். நெருப்புனா எனர்ஜினா ஹீட்டுன்னு சொல்லுவோம். நம்ம உடம்பிற்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஆர்கன் ஹார்ட். ஸோ இந்த ஹார்ட் இயங்குறதுக்கு என்ன தேவை? ஒரு எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த எனர்ஜினால் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளுக்கும் எனர்ஜி, அதாவது சக்தி எடுத்து செல்லப்படுகிறது. அது இரத்த வடிவில் எடுத்து செல்லப்படுகிறது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது ஆகாயம். ஆகாயம் என்று சொன்னாலே ஒரு நிசப்தமான ஒரு இடம், அமைதியை தேடுகின்ற இடம். நம்முடைய மூளையானது அமைதியை கொடுக்கும் பொழுது, அமைதியான நிலைக்கு நாம் கொண்டு செல்லும் பொழுது தூக்கமாக இருக்கலாம். அப்படி தூக்கத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது நம்மளோட ஆரோக்கியம் அதிகமாகிறதுன்னு சொல்லலாம். ஸோ உடலும் சரி, இந்த உலகமும் சரி, பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இருக்கிறது என்பதற்கு இதற்கு மேல என்ன ஒரு உதாரணம் தேவைப்படும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஒன்றா பார்க்கலாம். முதல் விஷயமாக நிலம் என்று சொன்னேன். நிலம்னா நம்மளோட ஸ்டமக்கோட ஒர்க் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த உலகத்தில் நிலத்தில் விளையக்கூடிய திடப்பொருள்களை எல்லாம் கொண்டு சென்று ஸ்டமக்கு போன உடனே அதை ரொம்ப நொதித்தல் என்று சொல்லுவார்கள். அதாவது நொதிக்கும் பொழுது அந்த உணவுப் பொருள்கள் நொதி நிலையை கடக்கும் பொழுது அது சத்து பொருள்களாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் மூலமாக உரியப்பட்டு உடலுக்கு பல்வேறு இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ இந்த நிலமான சக்தி இல்லைன்னு வச்சுங்க, உணவு இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டம். உணவு அத்தியாவசியத்தினுடைய முதல் படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர். நீர் என்று சொன்னாலே நம்மளுடைய சுத்தம், அதாவது உடல் சுத்தத்திற்கு மிக முக்கியமான அத்தியாவசியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை சொல்லலாம். உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையும் செய்வது இந்த நீர். தினசரி ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றாங்க. தண்ணீர் 5 லிட்டருக்கு குறைவாக நம்ம குடிக்கும்பொழுது கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் டாக்டர் அளந்து சொல்கிறாங்க, இவ்வளோ தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தான் குடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீர் அப்படி ஒரு அத்தியாவசியமான பொருள். நீர் சார்ந்த உறுப்பு என்று சொன்னால் நம்மளுடைய கிட்னி, நம்மளுடைய சிறுநீரகத்தை நாம் பாதுகாக்கும் பொழுது இந்த நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், நீர் சம்பந்தமான வியாதிகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன என்று பார்த்தீங்கன்னா காற்று. காற்று என்று சொன்னாலே நம்மளுடைய லங்ஸில் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய காற்றை நம்மளுடைய இரத்தத்தோடு கலக்கிறது. அப்படி கலக்கக்கூடிய அந்த இரத்தமானது சுத்தமான இரத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆக்சிஜன் கலக்கப்பட்ட இரத்தத்தை
நம்மளுடைய மூளைக்கு வந்து எடுத்து செல்லப்படுகிறது. நம்முடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிடம் அளவுக்கு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் இல்லைன்னா பிரெயின் டெட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இந்த காற்று. இப்படி இருக்கக்கூடிய இந்த காற்றை சரிவர நாம் வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. நம்முடைய சிந்தனை முழுக்க முழுக்க நம்மளுடைய மூச்சு காற்றில் இருக்கும்பொழுது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மட்டுமே நீங்கள் சுவாசிக்கணும். 15 முறை அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆழ்ந்த சுவாசமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்படி ஆழ்ந்த சுவாசம் எடுக்கும்பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் அதிகமாகிறதுனே சொல்லலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய இருதயம். இருதயமானது நம்ம உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி நெருப்பை சொல்லலாம். நெருப்பு என்றாலே ஹீட் வந்து ஒரு எனர்ஜி. நம்மளோட உடம்புக்கும் அப்படி ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட். இப்போ உடலில் இருக்கக்கூடிய அத்தனை செல்லுக்கும் ரத்தத்தை செலுத்தக்கூடியது இந்த ஹார்ட்டோட பங்களிப்பு. ஸோ ஹார்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு நெருப்பான விஷயமா பார்க்கலாம். இதை இயங்குவதற்கு, இதை சரிவர பார்த்து கொள்வதற்கு நம் பல்வேறு விஷயங்களை கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு நெருப்பை வந்து நம்ம வந்து குவிச்சு அதை அனலோடு வச்சுக்கிறதுக்கு எப்படி சீராக பராமரிக்க வேண்டுமோ அதே போல தான் நம்மளுடைய இருதயத்தையும் சீராக பராமரிக்கும் பொழுது நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்னதான் வந்து நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி, ஆகாயம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு எல்லாமே இயங்கக்கூடிய ஒரு எனர்ஜி. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கும். இயக்கமே இல்லாமல் நிசப்தமாக அமைதியும் கூட ஒரு ஆரோக்கியத்திற்கு வழிவகுப்புன்னே சொல்லலாம். அதை தான் நம்ம வந்து நம்மளுடைய மூளை வந்து செயல்படுது. நாம் தூங்கும் பொழுது நம்முடைய தூக்கம் வந்து சரிவர இருக்கும் பொழுது, அதாவது ஒரு 7லிருந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கிறது. நம்முடைய மூளை வந்து நிசப்தத்திலே அந்த தூக்கத்தில் நிதானமாக செயல்படுவதற்கும் நாம் சைக்காலஜிக்கலாக, அதாவது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்கு இந்த உடல் கூறுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து சைக்காலஜிக்கலாக ஃபுல் சப்போர்ட்டிவாகவும் மோட்டிவேஷனோடும் இயங்கிறதுக்கு இந்த அமைதியான நிசப்தமான நம்முடைய மூளையோட பணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதற்கு நாம் தூங்க வேண்டிய அவசியமும் இருக்கிறதுன்னு என்று சொல்லலாம். ஆகவே இந்த உலகம் இயங்குவதற்கு எப்படி இந்த பஞ்சபூதங்கள் மிக முக்கியமான விஷயத்தை பண்ணுகிறதோ அதே போல தான் நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த 5 விஷயங்களை நீங்கள் பின்பற்றினால் நல்லா இருக்கும். அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் அருந்தக்கூடிய தண்ணீர், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்மளுடைய இயக்கம், நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்மளோட எனர்ஜி, இதுவும் சரி, நம்ம எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் இருக்கிறோம், ஸ்லீப், இது 5 விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இந்த 5 விஷயங்களை உங்களோட கான்சன்ட்ரேஷனை வச்சு அதை சீராக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் ஆரோக்கியம் கண்டிப்பாக பலப்படும் என்று சொல்லி இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா, இந்த காணொலி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, இது போன்ற உடல் தத்துவமான வீடியோக்கள் தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம். May I come in?